ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான ஸ்னேக் கார்டஸோட கதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் பதறி போய் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. நம்ம நோவோட மாஸ்டர் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆள் இது என்னோடன்னு கேட்க, நான்சோவோட ஃபாரஸ்ட் ஏரியா என் கூட ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாங்களே, அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு ஆள் கேட்கிறாரு. நீ இந்த மெடிசனை கூடி, நம்மளும் அதை அப்படியே காலி பண்ணிட்டு இப்ப சொல்லுங்கன்னு கேட்க, உன் காயம் ஒன்னும் சரியாகல, நீ ரெஸ்ட் எடுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்க மாட்டாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்க, அவங்களும் அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க மயக்கமான நிலைமையில இருக்காங்க. நம்மளும் லிங்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறாரு. பிரின்சஸோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, மத்தபடி அவங்க உயிருக்கு ஆபத்து இல்ல, அவருக்கும் இப்பதான் உயிரே வருது. லின்யூ எங்க இருக்கா? அவங்களும் அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக, அங்க நம்ம லின்யூவை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ சாக்காயிடுறாரு. அவ ஆர்கன்ஸ்ல இருந்து போன்ஸ் வரைக்கும் எல்லாமே சதஞ்சிருச்சு. அவளை இங்க கூட்டிட்டு வரும்போதே இறந்துட்டான்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் அவங்க அன்னைக்கு அந்த இடம் அழியும் போது நம்ம ஹீரோவை காப்பாத்தினது, ஆனா கடைசியில அந்த பாலம் இடிஞ்சதுல அவங்க அதுல மாட்டிக்கிட்டதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. இல்ல, அவ அங்கதான் மாட்டிட்டு இருக்கா, நான் அவளை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்ப போக, பக்கத்துல அவங்க ஸ்வாட் இருக்கிறத அவர் அப்படியே பாக்குறாரு. அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்ப அவங்க அவரை அட்டாக் பண்ண அந்த சாட்டையிலேருந்து அவங்களோட ஜெட் பீஸ் வரைக்கும் எல்லாமே அங்கதான் இருக்கு. நம்மளும் அப்பது அவங்க தானு சொல்லிட்டு கதறாரு. அவங்க முகத்தை அப்படியே பார்க்கலான்னு போக அவருக்கு அந்த தைரியம் வரல. இல்ல, இது அவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே கதறிட்டு இருக்க, இப்ப நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. டீமன் லாக்கிங் டவர் டேமேஜ் ஆனதுல அங்க இருக்கிற பல டீமன்ஸ் தப்பிச்சிருச்சு. டோகு, நம்ம இப்ப என்ன பண்றது? ஏன் வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க, நம்ம மாஸ்டரும் இப்ப அப்படியே அவங்கள பார்க்க வராங்க. சரியான நேரத்துல நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்க, அதனாலதான் பிரின்சஸையும் ஜியோவையும் என்னால காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப லினியோ, மாஸ்டர் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே உங்களோட தப்பு தான், நீங்க மட்டும் அன்னைக்கு சரியா விசாரிச்சிருந்தீங்கன்னா பிரின்சஸ் டீமன் லாக்கிங் டவருக்கு போயிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய அழிவும் ஏற்பட்டிருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. டோகு மாஸ்டரும் தப்பு எங்க மேலதானே எங்களுக்கும் நல்லாவே புரியுதுன்னு சொல்றாரு. ஆனா லினியோ, இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறது நடக்காத ஒண்ணு, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம டோகு மாஸ்டரும் அவங்களுக்கு நன்றி சொல்றாரு. நிலைமை இப்ப சரியில்லை, நான் உடனே சூசன் செக்டர் கிளம்புறேன்னு அவரு சொல்ல, நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் நானும் கூட வரேன்னு சொல்றாரு. டீமன்ஸ் ஹியூமன்ஸ் இல்ல, நல்லது கெட்டதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும், இந்த உண்மையை இப்ப நானும் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம மாஸ்டரும் நம்ம ஹீரோயினுக்கு வழக்கம் போல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. நான் இப்ப முழுசா ரெக்கவர் ஆயிட்டேன், நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அவங்க அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் வேணா இங்க இருந்து அவங்கள பாத்துக்கிறேன். லினியவையும் ஆள் அப்படியே ஒரு மாதிரியாக, நம்ம மாஸ்டரும் சரின்னு சொல்லி அவரு மெடிசன்ஸை ரெடி பண்ண சொல்றாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது விறகு வெட்டுறதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் வந்து அவரை தடுத்துட்டு அப்படியே அங்க இழுத்துட்டு போக, நம்மளும் குடின்னு குடிச்சு தள்ளுறாரு. சியோ, உன்னை எவ்வளவு நாளைக்கு தான் இதே மாதிரியே இருக்க போறேன், எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், அவ இறந்துட்டாங்கிறத ஒத்துக்கோன்னு சொல்ல, இங்க யாருக்கும் எதுவும் ஆகல, லிங் நல்லதா இருக்கா, லினியும் அவளுக்கும் எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அவர் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அவங்கள கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம லினியும் ஞாபகம் வருது. அவர் அப்படியே அவங்க ரூமுக்கு போக அங்க யாரையுமே காணும். அவரும் பதறி போயிடுறாரு. நம்ம மாஸ்டர் இப்ப அப்படியே அங்க வராங்க. லினியும் எங்க? நான் ஒன்னும் அவ முகத்தை கூட பாக்கலங்கிற மாதிரி அவரு சொல்ல, அவங்களும் அவர் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் அவங்க டெட் பாடி இருக்கு. நம்மாலும் அவரு பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியோ அவங்க முகத்தை ஓபன் பண்றாரு. அவங்க எப்ப பார்த்தாலும் அவரையே சுத்தி வந்தது. ஆள் எப்போதும் அவங்கள கிண்டல் பண்ணது. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்கிறதெல்லாம் அவர் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, நம்ம மாஸ்டர் அவங்க ஃபாரஸ்ட் ஏரியாக்கான ஒரு மேப் இப்ப அவர் கையில தராங்க. டீப் ஃபாரஸ்ட்ல ஒரு அசுரா கோஸ்ட் கேவ் இருக்கு, அங்க ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் இருக்கு, நீ லினியோவை பத்தி ரொம்பவே கவலைப்படுறீல, உன்னால அதை இங்க கொண்டு வர முடியுமா? நம்மளும் கண்டிப்பா நான் அதை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவசரமா அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அவரு பின்னாடியே போக நம்ம நோவோட மாஸ்டர் அவரை தடுத்துடுறாங்க. நம்மளும் அங்க இங்கன்னு சுத்தி இப்ப ஒரு வழியா அந்த கேவுக்கு வந்துடுறாரு. அந்த இடமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா பாலடைஞ்சு போயிருக்கு. அவரை சுத்தி ஒரு மாதிரியான புகையும் சூழ்ந்திருக்கு. அதுக்கு நடுவுல யாரோ இருக்கிறது அவரு ஃபீல் பண்றாரு. அவரு ஸ்வாட் எடுத்துட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண, அங்க இருட்டுக்குள்ள நம்ம லினியோட உருவம் இருக்கிறத அவரு பாக்குறாரு. லினியோன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குசியாக கண் முழிச்சா அவங்கள முதல்ல மீட் பண்ண அந்த இடத்துலதான் நம்மால் இருக்காரு. அவங்களும் அவரை போட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. நம்மளும் ரோப் அப்படியே ரிலீஸ் பண்ண லினியோ அவரை
கன்னத்திலே ஒண்ணு வைக்கிறாங்க. அப்பனா இது உண்மைதானா? என்னடா நான் கேட்டுட்டே இருக்க, நீ பேசிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவரை எட்டி மிச்சிட்டு அவங்க ஸ்வாட் எடுத்து அவர் அப்படியே போட்டு தள்ள போறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா அப்படியே நின்னுட்டு இருக்க அவங்க ஜஸ்ட் மிஸ்ல நிறுத்திடுறாங்க. நீ என்ன அட்டாக் பண்றதா உனக்கு ஹாப்பினா நான் அதை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அவங்களும் சரியான லூசா இருக்கான்னு திட்டிட்டு இனிமே என் மூஞ்சிலே முழிச்சிடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்மாலும் கண்டிப்பா நான் இனிமே உன் வழியில வரவே மாட்டேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல அவங்களுக்கான மேட்ச். நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி நின்னுட்டு இருக்க நம்ம இங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாரு. ஆனா நம்ம லினியோ திரும்பவும் நீயான்னு சொல்லிட்டு அவரை சேலஞ்ச் பண்றாங்க. ஆனா அவர் அப்ப கூட எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு கீழே விழ அவங்களும் சரியான பயந்தங்கோலியா இருக்க ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்ல. அவர் அப்படியே மயக்கமாய் அந்த கேவ்ல கடக்குற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அவன் ஒன்றும் முழுசா ரெக்கவர் ஆகல. இந்த நேரத்துல அவனை தனியா அனுப்பியிருக்கீங்க. அந்த அசுரா கோஸ்ட் அவனை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அவங்களும் அந்த கேவ்ல இருக்கிற வித்தியாசமான ஃபிளவர்ஸ் நம்ம மூளையை பாதிச்சு நமக்கு இலிசன்ஸ் கிரியேட் பண்ணும். ரொம்ப நேரம் அங்கே இருந்தோம்னா அதால பாதிக்கப்பட்டு நம்ம இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அசுரா கோஸ்ட் கதை உருவானுச்சு. அப்படி ஒண்ணு உண்மையிலேயே கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அவனை தனியா அனுப்புறது ஆபத்து இல்லையா? அவனோட காயத்தை நான் குணப்படுத்திட்டேன். ஆனா அவர் லினியோ விஷயத்துல மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான். அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அவனால அவ வாழ்க்கைய வாழ முடியும்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ட்ரங்கன் மாஸ்டரும் அப்பனா எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு சொல்ல இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் இப்ப டிமன் லாக்கிங் டவர் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. ஒரு வழியா இந்த வாட்டி நம்ம லினியோவை காப்பாத்திட்டோம்னு அவரு சொல்ல சியோ நான் வரதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப இங்க வந்துடுறாங்க. நம்ம ஆளுக்கு அப்படியே கண்ணா கலங்குது. நான் ட்ரங்கன் மாஸ்டரோட ஸ்வாட் மூஸை சமாளிச்சனால தான் அவர் என்ன உள்ள போறதுக்கே அனுமதிச்சாரு. அப்ப இந்த மெத்தடை எனக்கும் கத்துக்கொடு, நானும் அவரை தோக்கடிக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் போறாங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் அப்ப சரி சீக்கிரமா அவளை காப்பாத்திட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. அவரும் அப்பாடான்னு சொல்லிட்டு சிரிப்ப போட இந்த பக்கம் ரியல் வேலை அவங்க இப்ப அவரு முன்னாடி நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவரும் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இப்ப அப்படியே அந்த கேவ் விட்டு வெளியே வந்துடுறாரு. அங்கிருந்த நம்ம லினியோ அவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்ட. அப்படியே அவங்க லைஃப் மொத்தமும் அவரு கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது. அதே சிரிப்போட அவங்களும் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. நம்மளும் இல்ல போகாதான்னு சொல்லிட்டு அப்படியே கதறிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் தான் காட்டுறாங்க. டாங் இப்ப திரும்ப அங்க வந்துடுறான். ஆனா அவங்க அவ மேல கோவப்பட்ட மாதிரி தெரியல. அவ நம்ம நோவை பத்தி கேட்க அவளை நான்சோக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. டாங்யூ நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவனும் நீங்க ஒன்னும் என்ன நம்புறீங்களான்னு கேட்க நான் உன்னை நம்பினாலும் நம்பலனாலும் இங்க ஏதோ மாற போறது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவரும் அதிகமான ஆட்களை பாதுகாக்க கம்மியான ஆட்களை பலி கொடுக்கறது தானே சரின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஜெனரல் நம்ம நோ நான் சொல்ல இருக்கிற ஒரு மக்கள் அவங்க எல்லாருமே அவரை காப்பாத்த நினைக்கிற அந்த கூட்டத்துல இருக்காங்க. தனித்தனியா அவங்கள பலி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ யாரை காப்பாத்துவன்னு அவங்க கேக்குறாங்க. அவருக்கும் அவரு பண்ணது சரியா தப்பான்னு ஒண்ணுமே புரியல. மாஸ்டர் ஃபேஸ் பண்ண முடியாம அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாரு. அவரு நெஞ்செல்லாம் படப்படங்குது. பை இந்த உலகத்துல சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்தும் செய்யற செயலை பொறுத்தும் அது எல்லாமே மாறுபடும். நம்ம லட்சியத்துக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு அவன் சொன்னது. நம்ம நோ நம்ம மாஸ்டர்னு சொல்லி அவருக்குள்ள பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆளும் ஒரு வழியா கடைசியா ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்க இதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.